வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 6வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு வந்து 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து கேகேஆரோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமான அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல இந்த மேட்சுக்கான பிட்ச் இருக்கும். ஸோ கேகேஆர் பிட்ச் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிட்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச் வந்து நம்ம இன்டர்நேஷனலாக இருந்தாலும் சரி, T20 லீக்காக இருந்தாலும் சரி, நிறைய மேட்ச் வந்து இந்த பிட்சை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பிட்சோட பவுண்டரி லைன்ங்கிறது இருக்கிறதுல இந்தியா பிட்சிலே ரொம்ப லோவஸ்ட் பவுண்டரி லைன் இருக்கக்கூடிய ஒரு பிட்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப பவுண்டரி லைன் 62 64ங்கிறதுலாம் சிக்ஸ் அடிக்கிறது ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டுருவாங்க நல்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டில் பாருங்க 75 தான். ஸோ லாங் ஆஃப் எல்லாமே வந்து கம்மியான பவுண்டரி லைனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் பிட்சோட லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் இங்கே பாருங்க, லாஸ்ட் இயர் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் வந்து இவ்வளோ தான் பிட்சோட பவுண்டரி லைன் வந்து போட்டாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறாங்க 62 மீட்டர் 64 மீட்டர். ஸோ ஆஃப் சைடு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம், இந்த பிட்சோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தா, பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிரடியா ஆடணும். எப்போ பவர் பிளேல வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அந்த 1 to 6 ஓவரை வந்து சரியா பயன்படுத்துறவங்க வந்து ஒரு 200+ ரன் நீங்க அடிச்சீங்கன்னா தான் நீங்க மேட்சை வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல இந்த பிச்சை வச்சுக்கிட்டு அதுவும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 150 160 தான் அடிச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா பனி வந்து மழை மாதிரி பெய்யுது. லாஸ்ட் மேட்ச்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம சண்டிகர் கிரவுண்ட்ல உள்ள பிட்ச்லாம் பார்த்தோம். பஞ்சாப் மேட்ச் எப்படி பனி வந்து மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு 200 ரன் அடிச்சதும் உங்களுக்கு சேஃப். அண்ட் அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பின்னர் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த குறிப்பா அந்த 1 to 6 பவர் பிளே முடியுதுல்ல, ஸோ ஒரு 7வது ஓவர்ல இருந்து ஒரு 15வது ஓவர் வரைக்கும் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் இருக்கும். ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு சுனில் நரேனே, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் டுபே. ஸோ இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் வந்து இந்த 7 to 15வது ஓவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்லி பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து இந்த போன வருஷம் வந்து 80% மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 100க்கு 80 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா அதுல 8 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் அண்ட் ஹிஸ்டாரிக்கலா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படி இந்த மேட்ச்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரிலாம் ஒரு டேட்டா நம்ம கிட்ட வந்து இருக்குது, அதுதான் நம்ம சொல்றோம். அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து எத்தனை மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க இந்த பிட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 7 மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க. அதுல 4 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும், 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும், 1 மேட்ச் வந்து போன வருஷம் இந்த பிட்ச்ல வந்து நடக்கல, ரெயின்னால வந்து கேன்சல் பண்ணாங்க. அண்ட் ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது 238, லோ ஸ்கோர்னு பார்க்கும்போது 120 வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் பெரும்பாலான ஸ்கோர் வந்து இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 170 to 190 தான் வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 இன்னிங்ஸ் 6 இன்னிங்ஸ் டோட்டலா 12 இன்னிங்ஸ்ல 10 இன்னிங்ஸ் வந்து 170+ 190+ தான் வந்து வந்திருக்கு. அதுவும் குறிப்பா 190+. என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சின்ன பவுண்டரி லைன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பவுண்டரி லைனை விட்டா நம்ம எங்க ஊர்ல நல்லா விளையாடுற, எனக்கு கிரிக்கெட் பெருசா விளையாடுறது, எங்க ஊர்ல விளையாடுற பையன் கூட 6 அடிப்பானுங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த மேட்சோட ரிசல்ட், லாஸ்ட் இயர்ல இந்த 7 மேட்ச் தான் நடந்தது. இந்த ஒரு மேட்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. மீதி 6 மேட்ச் ரெக்கார்டு வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பின்னர் வந்து 1 விக்கெட் கூட எடுத்திருக்காங்க. இங்க வந்து ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பார்க்கும்போது 3 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் கூட எடுத்திருக்காங்க. இங்க ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பார்க்கும்போது 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பார்க்கும்போது ஒரு 3 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் கூட, இங்க வந்து ஸ்பின்னர் வந்து 1 விக்கெட் கூட, இங்க ஸ்பின்னர் வந்து 2 விக்கெட் கூட. என்ன காரணத்துக்காக ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கறனா, இந்த பர்టిక్యులர் கேகேஆர் பிட்ச்ல ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 7 to 15வது ஓவர்ல வந்து ஸ்பின்னர்ஸோட டாமினேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா
ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா கூட சில பிச்சில் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிச்சில் ஃபாஸ்ட்டை விட ஒரு 3 மேட்ச் வந்து இந்த மேட்ச் 22 மேட்ச் 5மே 7 இந்த 2 மேட்ச்மே ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னர் வந்து ஒரு விக்கெட்னாலும் கூட எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்பின்னர்ஸோட இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்பின்னர்ஸும் சூஸ் பண்ணலாம். அதே போல் எல்லா மேட்சுமே ஒரு ஹை ஸ்கோர் தான் வந்திருக்கும். பாருங்க 174 77 200 எஸ்ஆர்எச் அப்படி அடிக்கல 200 பிளஸ். இங்கே பாருங்க 198 160 அதே போல 200 பிளஸ் 170 80 பிளஸ் அந்த மாதிரி நல்ல ஹை ஸ்கோர் வர்றதை நம்ம பார்க்குறோம். கேகேஆர் அவங்க ஹோம்ல லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் அவங்களுடைய வின்னிங் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மேட்ச் மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஹோம்ல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் கேகேஆருக்கும் எஸ்ஆர்எச்சுக்குமான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30 மேட்ச் ஆடிட்டாங்க. அதில் 20 மேட்ச் வந்து கேகேஆர். ஸோ கண்டிப்பாக வந்து கேகேஆர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நமக்கு தெரியுது 10 மேட்ச் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 10 தோத்துருக்காங்க, இவங்க 20 தோத்துருக்காங்க. அவங்களுடைய ஹை ஸ்கோர் 208, ஆனால் இவங்களுக்கு ஹை ஸ்கோர் 278. அவங்களுக்கு லோ ஸ்கோர் 101, இவங்களுக்கு லோ ஸ்கோரே 113. ஸோ ஹை ஸ்கோர் லோ ஸ்கோரில் எஸ்ஆர்எச் கொஞ்சம் லீட் எடுத்தாலும் அண்ட் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது கேகேஆர் சைடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கணிப்புகளை இன்னைக்கு பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் என்ன மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட பிளேயிங் லெவலில் தான் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அனுகுல் ராய் வேணால் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தவிர மற்றபடி அவங்க ஆல்மோஸ்ட் இதே டீமோட வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த ஒரு பிளேஸ் வேணால் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எதுவும் ஏன்னா தோத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ அதனால சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஹானே பின்னால 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஒன் டவுன் கிரீன், ரகுவன்ஜி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகுல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் பரோடா, முசரம் மாணி, கார்த்திக் தியாகி. ஸோ இதுதான் இவங்களுடைய ஒரு பாசிபிள் லெவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் சொல்றாங்க கீழே இருந்து மேலே போகிறது தான் பெஸ்ட் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்லாம் இருக்கு? சுனில் நரேன் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன், வருண் சக்கரவர்த்தி பவுலிங் ஆப்ஷன், வைபவ் பரோடா ஒரு பவுலிங் ஆப்ஷன், முசரம் மாணி அண்ட் கார்த்திக் தியாகி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல நமக்கு வந்து கேகேஆர்ல இருக்காங்க. வேற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடையாது. கிரீன்லாம் வந்து பவுலிங் பண்ண மாட்டார். இது ரஹானே கொடுத்தறிவு இது வந்து செமையா இருக்குது. ஏன் கிரீன் பவுல் பண்ணலன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஸோ அப்போ அவங்க பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, சும்மா பேட்டிங் மட்டும் இத்தனை பவுலிங் எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து ஆடுவார். கிரீனால வந்து கேகேஆருக்கு ஒரு 2-3 மேட்ச் வின்னிங் பண்ணி கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் இத்தனை கோடி ரூபாய்க்கு எடுக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எத்தனையோ ஒரு 5-6 கோடி உள்ள நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. நல்ல ஒரு நல்ல மிடில் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இங்க பாருங்க, இந்த டாப் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஹெட்டி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், இந்த 3 பேரையும் வந்து சமாளிக்கணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டக்லையும் போகலாம், 100 அடிக்கலாம். அதுதான் இந்த 3 பேருடைய ஸ்ட்ராட்டஜியுமே. 100னா கரெக்டாக 100 தான் இல்லை. லாஸ்ட் மேட்ச் எப்படி இஷான் கிஷான் அடிச்சாரு அந்த மாதிரி கூட அடிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் எப்படி 2 ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் இன்னைக்கு தோணுது. ஏன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது வைபவ் பரோடா வந்து இனிஷியல் வந்து அட்டாக் பண்ணுவாரு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வைபவ் பரோடாவும் முசரம் மாணி இந்த 2 பேரும் தான் வந்து முதல் 4 ஓவரை வந்து பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 3ல இருக்கக்கூடிய ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான்ல மினிமம் ஒரு விக்கெட் ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் பவர் பிளேயை வந்து தூக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பவுண்டரி லைன் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால அவங்க ஸ்கோரும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 முக்கியமான ஸ்பின்னர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். மிடில் ஓவர்ஸ்ல எப்படி டாமினேட் பண்றாங்க அப்படின்னு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருண் கிட்ட இருந்து 1 ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சுனில் நரேன் கிட்ட இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஆர்எச்சோட ஸ்ட்ராங் அந்த
அந்த மொதல் 3 தான். அது போயிட்டு அப்படின்னா தப்புன்னு ஸ்கோர் கம்மியாக லாஸ்ட் மேட்ச்லாம் இஷான் கிஷானை மட்டும் அவுட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா முடிச்சு விட்டுருப்பாங்க டீமே. அது எப்படியோ ஒரு 200+ போகணும்னு இருந்திருக்கு. இஷான் கிஷான் அடிச்சிட்டார் ஆர்சிபி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச். மற்றபடி பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஹானே நான் எப்பவும் சொல்றதுதான், உருட்டினாலும் ஒரு 30+2 கன்ஃபார்ம் வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பின்னால எப்படி அந்த ஹெட் அபிஷேக் சர்மா பார்த்தோமோ அதே போல ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட்டா 100 இல்லைன்னா டக்கு இந்த மாதிரி பிளேயர் தான் பின்னால. கிரீனை வந்து எனக்கு பர்சனலா பெரிய உடன்பாடுலாம் இல்லை, பட் ஒரு 25+ ரன் வரைக்கும் கேரண்டி அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் ரகுவன்ஜி. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து ரகுவன்ஜி இருப்பாரு. ரிங்கு நம்ம எப்பவும் சொல்லுறதுதான், அந்த ஒரு 25 to 30 ரன்னுக்குள்ள தான் அவருடைய ஆவரேஜ் சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு பெருசா கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் லாஸ்ட் 2-3 ஓவர்ல கிடைக்கும். அப்படியே வந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர்லாம் பண்ண முடியாது, ஒரு 20 ரன் 25 ரன்னுக்குள்ள தான் அவராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேகேஆர்ல வந்து இன்னைக்கு பேட்ஸ்மேனுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் பிட்ச் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இங்க உள்ள பவுலிங் யூனிட்டை பாருங்க, யார் யாரெல்லாம் பவுலிங் பண்றோம் அப்படின்னு. ஹார்ஷ் துபே, அதே போல ஹர்ஷல் பட்டேல், பைன், அதுக்கப்புறம் முன்னட்கட்டு, ஈசன் மலிங்கா. ஸோ பவுலிங் வந்து ரொம்ப 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 வீக்காக தான் வச்சிருக்காங்க. நிதிஷ் ரெட்டி ஓப்பனிங் பவுலரே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டி. ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட டீம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து கேகேஆர் வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. நம்ம குறைச்சி மதிப்பிடலை, பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு கேகேஆர்ல பவுலர்ஸை விட பேட்ஸ்மேன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற காரணமே அதுதான் காரணம். ஸோ அதே போல இங்க வந்து இனிஷியலில் பவுல் பண்ணக்கூடியது நிதிஷ் ரெட்டி பவுல் பண்ணுவார். ஹர்ஷல் பட்டேல் வந்து உள்ள அந்த பவர் பிளே லாஸ்ட்ல வர்றாரு. அதே போல மணிங்க முன்னக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல தான் பவுல் பண்றாரு. இவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றாரு. ஹார்ஷ் துபே வந்து இருக்கிறாரு. ஸோ ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்குங்கிறதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல் இவங்களும் விக்கெட் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே வேணா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா அடிக்கிறது ரன் ரேட் வந்து ரொம்ப அதிகமா போகும். இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு 200 வரங்கிறதுனால நம்ம கேகேஆர்லயும் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்றோம். அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து எஸ்ஆர்எச்லயும் பேட்டிங், இந்த 3 பேரையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன காரணம், அடிச்சாலும் சரி அடிக்காதனாலும் சரி எல்லாருமே வந்து சூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இந்த நிதிஷ் ரெட்டிக்கு வந்து ஒரு 2 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 2 ஓவரோ இல்ல 3 ஓவரோ திடீர்னு பவுலிங் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நிதிஷ் ரெட்டியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு தோணுது. பேட்டிங்ல பெருசா இல்லைனாலும் டப்புனு அந்த 2 ஓவர்ல 3 ஓவர் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா கூட சாலிடா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அந்த காரணத்துக்காக தான். அதே போல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான பார்ட், ஸ்டார் பிளேயர். என்ன பொறுத்த வரைக்கும் இங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம நான் லாஸ்ட் மேட்ச் சொன்னேன், கிரீனுக்கு ரகுவன்ஜி கூட ட்ரை பண்ணுங்க, அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். இப்போ ரஹானே வந்து நான் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரா வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னால, மூணாவது வந்து ரகுவன்ஜி. பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சுனில் நரேன், அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி, முசரம் கான். ஸோ நம்மளுடைய ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல இன்னைக்கு இந்த 6 பேர் இருக்காங்க. ரஹானே, பின்னாலன், ரகுவன்ஜி, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, முசரம் பாணி 6 பேர் இருக்காங்க. அதே போல இந்த டீம் நம்ம எஸ்ஆர்எச் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெக்டே, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, இந்த டாப் 4ஐயுமே நம்ம வந்து ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல வைக்கிறோம். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸ் மலிங்கா, பைன். ஸோ இந்த 2 பேரையும் வந்து நான் வந்து பவுலிங் ஆப்ஷன் முடியும். ஸோ மொத்தமாக இங்கே 6 பேர், அங்கே 6 பேர், 12 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டார் பிளேயராக வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருப்பாங்க. அண்ட் சிஎன்பிசி யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சிஎன்பிசி, சுனில் நரேனுக்கு ஒரு சிஎன்பிசி, ரஹானேக்கு ஒரு சிஎன்பிசி. ஸோ இந்த 3 பேருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சிஎன்பிசி எடுக்கலாம். இங்கே இந்த 3 பேருக்குமே வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சிஎன்பிசி எடுக்கலாம். ஏன்னா 3 பேர்ல யாருக்கு டே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் யாராச்சும் ஒருத்தருக்கு லாஸ்ட் மேட்ச் எப்படி இஷான் கிஷானுக்கு டே செட் ஆச்சு, அதே போல இந்த மேட்ச் ஹெட்டுக்கு செட் ஆகலாம், அபிஷேக் சர்மா கூட செட் ஆகலாம், இல்லை மறுபடியும் இஷான் கிஷானுக்கு கூட செட் ஆகலாம். ஸோ அதனால இந்த 3 பேருக்குமே சிஎன்பிசி கொண்டு வாங்க. கொஞ்சம் அண்டர் வேல்யூடு பிளேயரா இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் வரோரா குறிப்பாக ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீனை கூட ஒரு அண்டர் வேல்யூடு பிளேயரா நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து
நிதிஷ் ரெட்டியை வந்து நம்ம பார்க்குறேன். அதே போல பவுலிங் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஹாஸ்ட் பேரும் நீங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூபிள் பிளேயர்ல வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய நாளையோட மேட்சோட கணிப்புகள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.